கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து எரிவாயு சிலிண்டருக்கு பாடை கட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை மத்திய அரசு அண்மையில் உயர்த்தியது. அதனால் 818 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்து 868 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டரின் விலை ரூபாய் 550 அதிகரித்துள்ளது. இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்தும், மானியம் வழங்குவதாக கூறி வழங்காத மாநில அரசை கண்டித்தும் எரிவாயு கேஸ் சிலிண்டருக்கு பாடை கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு விலை ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கின்ற இந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் மற்றும் கடந்த 2021 வருடத்தின் தேர்தலின் பொழுது தங்களின் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்ற ஒரு வாக்குறுதியை மறந்துவிட்டு இன்று செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் ஆளும் திமுக அரசை கண்டித்தும் இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.